அரியலூர் அருகே பாதை வசதி இல்லை என்று கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் சின்ன பட்டாக்காடு பழைய காலனி முதல் புதிய காலனி வரை 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பாதை வசதி இல்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதட்டமான சூழல் நிலவியது. திருமானூர் ஒன்றியம் சின்ன பட்டாக்காடு பஞ்சாயத்து எங்களுக்கு. நாங்கள் பெரிய பட்டாக்காடு கிராமத்தில் இருக்கோம். 100 ஆண்டு காலமாக நாங்கள் வாரி வாசைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். 10 ஆண்டாக நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ரெஸ்பான்ஸையும் எங்களுக்கு கலெக்டரும் கொடுக்கல, யூனியன் ஆஃபீஸ்லையும் கொடுக்கல, தாலுக்கா ஆஃபீஸ்லையும் கொடுக்கல. எங்களுக்கு எந்த புது காலனிலேருந்து எங்களுக்கு பழைய காலனிலேருந்து புது காலனிக்கு எங்களுக்கு நடப்பாதை கிடையாது. நாங்கள் செத்து ஒரு டெத்தானா ஒரு கண்ணால காரியம் பண்ணினா சாமி தூக்கினா எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு போக முடியல, எந்த வசதியுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அடுத்து இங்கே பட்டாயில் போய்கிட்டு இருக்கோம். அவங்க எங்களை தரக்குறவாக பேசுகிறாங்க. இப்படியே வாரீங்க போகிறீங்கன்னு எங்களை தரக்குறவாக பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த சாலை வசதி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். மனக்கட்டு கொடுத்து எங்களுக்கு வீடு கட்ட முடியல சூழ்நிலையில் இருக்கிறோம். நாங்கள் பேசணுங்களா சார்? ஆடியோவை பார்க்கணுங்களா சார்? எங்களை யாரும் மறுப்பு கொடுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். மகளிர் சுய குழுவில் இருந்து நாங்கள் 4 குழு வந்திருக்கிறோம். நாங்கள் 10 தடவை மனு கொடுத்துட்டோம். 10 ஆண்டு காலமாக கொடுக்குறோம் சார். நாங்கள் இப்போ 1 மாசமாக நாங்கள் வாரம் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வாரமாக எந்த ஆஃபீஸர் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க கிடையாது. எந்த ஆஃபீஸருமே எங்கள் ஊருக்கு வர கிடையாது சார். என்னதான் சொல்றாங்க? வாரம் பொறுத்துக்குங்க வாரமா போங்கம்மா, இந்த வாரம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு வந்துட்டோம் இப்படின்னா இந்த தகவல் தான் சொல்றாங்களே சார். ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் யாருமே எந்த ஆஃபீஸரும் எங்கள் ஊருக்கு வரவே கிடையாது. பாரம் கொடுக்குறோம், பாதை சுத்தம் பண்ணி வைங்க. நாங்கள் கல் எடுத்து கொண்டு போட்டோம், கல் எடுத்து போட்டிருக்கோம். பாரம் கொண்டாந்து கொடுத்த பாரத்தை ஒரு பிடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் பாரமாம்மா எங்கே வாங்கினேன் போட்டாங்கிறாங்க. அது என்ன நியூஸ் பேப்பருங்களா வாங்கி கிழிச்சு கடைப்படுறதுக்கு? நாங்களும் மனுஷன் தானே. நாங்கள் ஆடு மாடா? எங்களை ஆடு மாடா? இவங்க கவர்மெண்ட் ஷாப்பில் இருந்தாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியுங்களா? எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரியணும். முடிவு தெரியாத வரைக்கும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். எங்கள் பேர் சுலோச்சனா.